ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேர்ந்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரிசுத்த ஆவியின் கிரியைகள் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். 1 பேதுரு 1:2. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறவர். எபேசியர் 1:13. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறவர். எபேசியர் 4:3. நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிறவர். 1 யோவான் 2:27. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறவர். ரோமர் 8:14. ஆறாவது, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர். ரோமர் 8:26. ஏழாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:26. எட்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ரோமர் 8:27. ஒன்பதாவது, பரிசுத்த ஆவியானவர் சபைகளோடு பேசுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. பத்தாவது, பரிசுத்த ஆவியானவர் விடுதலை அளிக்கிறவர். 2 கொரிந்தியர் 3:17. 11வது, பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவர். இது ரோமர் 8:16. இந்த பரிசுத்தாவின் கிரியைகள் என்ன என்பதை அறிந்து, நமக்குள் இந்த கிரியைகள் பரிசுத்தாவின் செய்கிறாரா என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து ஆண்டவரோடு உறவாடி பரிசுத்தாவின் ஐக்கியமாயிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.